இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு நீ தானே சொன்ன. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இப்படி மரியாதை இருப்பாங்க. கொடுக்காமயா? ஆமா, மரியாதை கொடுக்காம இப்படிதான் பேசுவாங்க. ஆனாலும் நெருக்கமா இருப்பாங்க, தள்ளி இருக்க மாட்டாங்க. ஆயுஷ், நான் ஆயுஷ பத்தி பேசுறேன். அவன் என் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆயுஷ் உன்னோட பிரதர், அவன ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன என்னோட வைஃப்? ஆனா நான் உன்னை ஃப்ரெண்ட்னு சொல்றல. வைஃபா? பின்ன நீ என்னோட வைஃப் தானே. உன் கழுத்துல இன்னும் அந்த தாலி இருக்குல்ல, வைஃப் தானே. நீயே பாரு, இதோ கரண்டில பாரு, தாலி இன்னும் கழுத்துல தான் இருக்கு. பார்த்தா தெரியுதுல்ல? நான் இப்போ என்ன போட்டுட்டு இருக்கறேங்கறத பாக்குறத நிப்பாட்டு. நீ ப்ளீஸ் என்ன ஷாலு கிட்ட கூட்டிட்டு போயேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா பண்ணு. நான் என்ன பண்ணனும் நீ எதுக்காக சொல்ற? உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை? நான் என்ன பண்ணனும் எல்லாரும் எனக்கு சொல்றாங்க. இப்போதைக்கு வண்டியை திருப்ப சொல்றேன். ஏன்னா முன்னாடி போறவங்க வண்டியை திருப்பி இருக்காங்க. இதோ வண்டி திரும்புது. இப்போ இவங்க குழம்ப போறாங்க பாரு. இங்க இருந்து ரூட் ரெண்டா பிரிது. இவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. ஓட்டுடா. அடேங்கப்பா, பரவாயில்லையே, இவளுக்கும் மூளை இருக்கு. ரிஷி ப்ரோ எங்களை தேடி வர்றதுக்காக இதெல்லாம் கீழே போடுறான். கலக்கிற ஷாலு. நோ, இவளை ரொம்ப பாராட்டக்கூடாது, அப்புறம் தலை மேல ஏறி உட்காந்துருவா. என்னாச்சு? காரையே நிப்பாட்டின? சரி, இப்ப நீயே சொல்லு. இங்க ரெண்டு வழி போகுது, ஒன்னு லெஃப்ட்ல போகுது, இன்னொன்னு ரைட்ல. என்ன பண்றது? ரைட்டா இல்ல லெஃப்டா? என்ன பண்ற நீ? லக்ஷ்மி, என்ன 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 ஆச்சு? இப்ப என்ன பண்ற? டைம் மிஷின் இல்லாம அவங்கள நெருங்குறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. கீழே இறங்கி பார்த்தா ஒருவேளை அவங்க வேனை பார்க்கலாம் இல்லையா? தூரமா போற வேனை கூட உன்னால இங்க இருந்தே பார்க்க முடியும் இல்லையா? அட 2 நிமிஷத்துல அந்த பல்விந்தர் 2 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து தூரமா ஓட்டிட்டு போயிருப்பான். எப்படி பாப்ப? என்ன ஆச்சு லட்சுமி? எங்க போற? என்னாச்சு? நீ என்ன பண்ற? ஷாலுவா? அட லக்ஷ்மி, என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்க? எனக்கு தெரியும் ஷாலு மேல உனக்கு அதிகமான அன்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கீழே இருக்கிற பொருட்களை ஷாலுன்னு பேர் வைப்பியா? நான் இந்த வளையலுக்கு ஷாலுன்னு பேர் வைக்கல. இது ஷாலுவோட வளையல். அதோட ஷாலு வேணும்னே இத கீழே போட்டிருக்கா. அப்பதான் அவங்க எந்த வழியா போயிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். குட் ஜாப் ஷாலு. நைஸ். சரி, வண்டி எடு. வா. உன் தங்கச்சி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா. நீ யார மாதிரி இருக்க? என்ன அண்ணா பறவைகளே, இதுக்கு மேல ஆட்டத்தை காட்டாதீங்கன்னு. நீங்க கத்துனால இங்க யாருக்கும் எதுவும் கேட்காது, புரியுதா? ஒரு ஈ கூட இங்க நுழைய முடியாது. ரிஷி எப்படியும் வருவான், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசுனீங்க, சுட்டு தள்ளிட்டு போயிட்டு. அதோ அங்க வேன் நிக்குது. ரிஷி, நீ ஒரு வேலை பண்ணு. நீ மெதுவா வண்டியை பின்னாடி எடு. வண்டியை யாருக்கும் தெரியாம பார்க் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிடலாம். ஏன்னா ஷாலுவும் ஆயுஷும் உள்ள இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீ சொல்லனாலும் நான் இதான் பண்ணிருப்பேன். நல்லது. வேற ஏதாவது? ஒன்னும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு சொல்லிட்டே இரு. உனக்கு என்ன பிரச்சனை ரிஷி? நான் மௌனமா இருந்தா ஏதாவது பேசுன்னு சொல்ற. பேச ஆரம்பிச்சா என் வாயை மூடுன்னு சொல்ற. உண்மையை சொல்ல நான் என்ன சொல்லணும்? நீ எதுவும் சொல்லாத, வாயை மூடு ப்ளீஸ். ஏண்டா நல்லா கட்டினியா? இவங்க அப்பனே வந்தாலும் இந்த கயிறை கழட்ட முடியாது. சரி, இவங்க இங்க இருக்கட்டும். அது வரைக்கும் பணம் தெரியலவா? நாம இன்னைக்கே ஊரை விட்டு போயாகணும், புரியுதுல்ல? எப்படி? அதத்தான் நாம அப்புறம் யோசிக்கணும்னு சொன்னேன். வா. 2 நிமிஷம் வந்துடுறேன். இப்ப எங்கடா போற? டேய், அவனுக்கு சூச்சா வருதுடா. அதெல்லாம் சொல்லிட்டு போணுமா என்ன? போங்க. டேய், அதை கொண்டு வாங்கடா. அதை உள்ள வச்சுட்டு நாம என்ன பண்றதாங்க? தலை செம்ம வலி. போய் டீ குடிச்சிட்டு வரலாமா? இவனே இங்க இருக்கா? யாரு? குட்டு. இவனும் ஊர்க்காரனா? அப்படின்னா அதான் ஊர்க்கார மிட்டூர்கான அவன மாதிரியா?
நீ கூட அவனை என் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பல, அதே மாதிரி இந்த குட்டு இவனும் ஊருக்காரனா? இல்ல மின்ட்டு தான் ஊர்க்காரன், இவன் கிடையாது. அட இப்போதானே நீ சொன்ன இவன் எதுக்கு இங்க வந்தான, அது இதுன்னு ஆமா என்ன சொன்ன? எனக்கு தெரியும், இவன் பின்னி ஆண்டியோட பையன். பின்னி ஆண்டியா? ஆமா. கிட்னாப்பரோட மம்மியா ஆண்டின்னு கூப்பிடுறியா? ஏய், ச்சே. இங்க ஈ கூட நுழையாதுன்னு சொன்னா எவ்வளவு ஈ சுத்திக்கிட்டு இருக்கு. எதுக்கு என்ன இப்படி முறைச்சு பாக்குற? கண்ணா பாரு, உன்னை காப்பாத்த வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன். ச்சே. ஓ ஹலோ, காப்பாத்த வந்து என்ன கிழிச்ச? சொல்ல போனா என்ன நல்லா மாட்டி விட்டுட்ட. ஐயோ சரி, நீயே சொல்லு, எதுக்காக என் பின்னாடியே வந்த சொல்லு. பல்வேந்தர், இவன் ஒருத்தன் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய், இங்க வாயா. வர இரண்டா எண்ணிக்கிட்டு இருந்த மறந்து போயிட்டேன். நீ என்ன எதுக்கு கத்துறா? நான் போய் பாத்துட்டு வரேன். பல்வேந்தர், வாய மூடு. வாய மூடு. எதுக்கு கத்துற? பின்ன நீ எதுக்கு தேவையில்லாம என்ன இப்படி என்னாச்சு? முறைக்கிற? இந்த மாதிரி பசங்களை உனக்கு எத்தனை பேர் தெரியும்? பல்விந்தர் அவன் 1 நம்பர் கிட்னாப்பர், குட்டு பின்னி ஆண்டியோட பையன். ஆமா, உன்ன கூட தான் எனக்கு தெரியும். நான் ரவுடியா? இல்ல எனக்கு உன்ன தெரியும்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு பிளாக் பண்ண? யார? பிரைம் மினிஸ்டர். அவர் ஃபோன் பண்ணிருந்தாரு, லக்ஷ்மி என்ன பிளாக் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணாரு. ஏ லூசு, என்ன தான் நீ பிளாக் பண்ணிருக்க? சிரிக்கவா? ஏன் கிண்டல் பண்ணா சிரிக்கணும்ல. கிண்டலா? பின்ன என்னவா? நானா உன்னை பிளாக் பண்ண, நீ தான் என்ன பிளாக் பண்ண. இப்ப நீ என்ன திட்டுற? காட்டுமா? போலாமா? போலாம். உயிரை தொடர்ந்து வரும் நீதான் என்னை அழித்து நான் போடும் கையெழுத்து அன்றே. ஆமா, நான் என்னன்னு கத்துனேன்? பல்விந்தர்னு கத்துன. உன் பேரு பல்விந்தரா? இல்ல, வெரி குட். பாஸ் கிட்ட தான் பேசுவான். உன் பாஸ கூட்டிட்டு வா. பல்விந்தர் தானே? கால் ஹிம். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன சும்மா பல்வி? கத்திட்டே இருக்க. நான் உன்ன மாதிரி கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரியுமா? இப்ப எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்ட? என்ன பிரச்சனை சொல்லு. பாத்தியா ஒரு தடவை தான் நான் கத்துனேன். இல்ல கூப்பிட்டேன். ஐயா வந்தாரு, எனக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாரு பாரு. மரியாதை கேட்டவ, இது என்னது? நன்றி கேட்டவ கேள்விப்பட்டிருக்கல? ஆ, அவளோட சிஸ்டர். மரியாதை கேட்டவ பிரதர். நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு என்ன போற. ஷாலு நீ? பல்விந்தர் அவ வாயில டேப் ஓட்ட லொடலுடன் பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு காதெல்லாம் வலிக்குது. இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா நீ? ஆ? 2 பேர் வாயிலும் டபுள் டேப் இல்லடா, ட்ரிபிள் டேப் போட்டு ஓட்டு. So, இல்ல அதெல்லாம் இல்ல. பல்விந்தர், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேட்டுட்டு போயேன் ப்ளீஸ். இங்க வா. இவளை பத்தி எதுவும் சொல்லாத. இவளை தாண்டி ஏதாவது இருந்தா சொல்லு. இங்க பாரு, உன்னை தவிர வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ. இவ பக்கத்துல என்ன விட்டு போகாத பெரிய தலைவலியா இருக்கா. நான் ஸ்டாப்பா கத்திக்கிட்டே வேற இருக்கா. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாரமா. நீ பேசினா அவனுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. இதுங்களை எப்ப கழட்டி வருதுன்னு தெரியல. நல்லவளா? ஷாலு, இங்க பாரு, நீ இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாதிரி யாரும் ஒண்ணு நல்லவன் சொல்லுவாங்க. 2-3 பேர் அப்படி சொன்னா பெரிய விஷயம். அதனால அவன் ஓகே, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. குட்டு, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. என் கைய கழட்டி விடு. பெரிய தலைவலியா இருக்கு. என்ன கிளம்பிட்டான்? ஏப்பா. எஸ் ஷாலு கயிறு கயிட்டு. உன் கயிறை கழட்டி விட்டா நீ இங்க இருந்து ஓடி போயிடுவல. ஷாலு, என்ன நீ? ஆர் யூ மேட்? நான் ஓடி போறதா இருந்தா எதுக்கு உன் பின்னாடியே ஓடி வந்திருக்கணும்? அண்ட் மைண்ட் யூ, உன் சிஸ்டர், என் பிரதர், போலீஸ் எல்லாரும் உன்னை தேடுறாங்க. ஆனா யாரு உன்னை கண்டுபிடிச்சா? நான் தானே. என்ன கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால மாட்டிக்கிட்டேன். இல்லனா உன்னை காப்பாத்தி இருப்பேன், என் கூடயே கூட்டிட்டு போயிருப்பேன். இங்க பாரு ஷாலு, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, அதை மறந்துடாத.
ஐயோடி மயங்கி மடியினில் பூங்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா. எதுக்கு சிரிக்கிற? ஏதாவது பைத்தியம் முடிச்சுக்கிச்சா என்ன? லக்ஷ்மி அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் அவ தான் தெரியறா. அவ இங்க இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் உன் அண்ணா அவகிட்ட மனசு பறி கொடுத்துட்டா. பணத்தை என்ற சரியான புறம்போக்கா இருக்காம. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அது சரி, இப்ப என்னோட பாஷைய பத்தி குறைய சொல்றியா? நீ என்ன பேசுன? நீ என்ன சொன்ன? என்ன பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுவல? பல்விந்தர், அடே கேடு கெட்டவனே, நீ நாசமா போயிடுவ. இதெல்லாம் யார் சொன்னா? இங்க பாருங்க மேடம், நாங்க பார்க்க எப்படி இருந்தாலும் அப்பப்ப எங்களுக்கும் இந்த மாதிரி வார்த்தைலாம் வரும். என்ன? ஒண்ணும் கிடையாது. நான் உன் கூட இருக்கும்போது கூட இவ்ளோ புரிஞ்சுக்கல, ஆனா இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்ன? இன்னும் என்ன? என்ன புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன தோணுது? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ என்னோட தங்கச்சியையும் உன்னோட பிரதரையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும். அட, அங்க எங்க போற? மாட்டிப்ப. இந்த பக்கம் வா, இப்படி வா. சரி, நேரா நில்ல, கயிறை கழட்டி விடுறேன். அப்படியா? இல்ல இல்ல, இன்னும் டைட்டா கட்டிட மாட்டல. கட்டிடுவேனா? சரி. உனக்கு பேசவே தெரியாதா? கரெக்டா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன? சாரி சாரி சாரி. கட்டி விடு. இதோ இங்க 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 இருந்து லெஃப்ட்ல. ஷாலு லெஃப்ட்னு சொன்ன. லட்சுமி அக்கா, ரிஷி ப்ரோ, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இங்க வாங்க இங்க வாங்க. அக்கா பானு எப்படி இருக்கா? அட, கத்தாதீங்க. ரிஷி கத்தாத. ஷாலு, நீ நல்லா இருக்கல? தேங்க் யூ. வாங்க போலாம். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. அவனுக்கு கொண்டு வாங்க. எனக்கு எங்கேயும் அடியெல்லாம் படலல. அவன் உன்னை எதுவும் பண்ணலையே. நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ இங்க எப்படி வந்த? எல்லா கதையும் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணு பண்ணலாம், நாம இங்க உட்கார்ந்து பேசலாம். இல்ல இல்ல, உட்கார்ந்து பேசலாம். அதான் கரெக்ட். என்னடா பண்றீங்க? இவ்வளவு பாருங்களேன். முதல்ல நாம போலாம். சரி வாங்க வாங்க, வெளியில போலாம். ஒரு நிமிஷம். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, எதுக்கு திரும்பி போகணும்? பிக்னிக் கொண்டாடிட்டு ரிஷி ப்ரோ, போலாம். இதெல்லாம் அப்புறமா. வாங்க வாங்க, முதல்ல போயிடலாம். சார், ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன். நாகராதா இருக்கும். மீடியாவுக்கு கேஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். மீடியாவுக்கு எப்படிதான் முதல்ல தெரியுதோ தெரியல, சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரிய லேட் ஆகுது. அவங்களும் சம்பளம் கொடுத்து ஸ்பை வச்சிருப்பாங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஓகே சார். நாகர், நான் தான் சார். மீடியா வந்துட்டாங்க. இந்த கேஸை பத்தி அவங்க கிட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்டு பாரு. யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள தனியா கவனிச்சுக்கலாம். சரிங்க சார், நான் கேட்டு சொல்றேன். ஓகே. இன்ஸ்பெக்டர் ராகேஷ் சார், நாம கரெக்டா தானே போயிட்டு இருக்கோம்? ஆமா மிஸ்டர் ஓபராய், அந்த ரவுடிங் இருக்கிற இடத்துக்கு நாம சீக்கிரமா ரீச் ஆயிடலாம். என்ன பேசியாச்சா? நான் என்ன பண்றது? இங்க உட்காந்து பூஜை பண்ணவா? இங்க இருக்கிற எல்லாரையும் நீ கூட்டிட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் நான் என்ன கை தட்டிக்கிட்டு உட்காரணுமா? என்ன லக்ஷ்மி, முன்னாடி வராத. அன்னைக்கு நான் அமைதியா இருந்தேன். என்ன அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? இது என் அக்கா தானா? ஏன் சொல்றேன்னா, என் அக்கா ரொம்ப பயப்படுவா. சாஃப்டா இருப்பா, பேச மாட்டா, பயப்படுவா. ஆனா ஏன் தங்கச்சி எதுக்குடா நீ கடத்தின? நீ ஏன் கிட்ட பண்ணதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டானே. என் தங்கச்சி மறுபடியும் ஆரம்பிச்சியா? என்ன லட்சுமி, பட்டுன்னு கணத்துல அரைஞ்சிட்ட? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். வா கிளம்பு. பல்விந்தர், வா. லக்ஷ்மி, ஓடி ஓடிட்டுல. ரிஷி, ரிஷி, அக்கா அக்கா, என்ன விட்டு இனிமே பண்ண மாட்டேன்.
பண்ண? கண்ணை தூக்கி போட்டுட்டேன். அதான் எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறா? உன் கையில கன் இருக்கு, இங்க இத்தனை பேர் இருக்காங்க. லூசுத்தனமா யாரையாவது சுட்டுட்டீனா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் எல்லாரும் பிரச்சனையில மாட்டி போடல. ஷாலு, என்ன உளறிட்டு இருக்க நீ? ஏற்கனவே நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கையில இருந்திருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா சண்டை போடுங்க. முதல்ல அங்க போய் ரிஷியை காப்பாத்துங்க. போங்க. வாடா. ஏற்கனவே தலைவலி, தயவு செஞ்சு விட்டுருக்கா. ஏய், என்ன நடக்குதுங்க? கணத்துல அறையண்டா. அறையவா சொல்ற? வீட்டுல உன் தங்கச்சி எப்படி அறைய சொல்லுவியா? இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். இன்னைக்கு உன்னை விட போறதில்ல. போடா. ஒழுங்கா பின்னாடி போ. சைடுல போடா. சைடுல போடா. போ. எந்திரி. போடா. கொம்பால அடிங்க. விடாத, அடி அடி, நல்லா அடி. ஆயுஷ், ஏய், நீ என்ன பண்ற? இவனை கட்டி போடுறேன். அது எனக்கும் தெரியுது. சீக்கிரமா வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம். ஏய், என்ன ஷாலு நீ? நாம ஓடினா நம்ம பின்னாடியே இவங்க ஓடி வருவாங்க. அதுவே கட்டி போட்டுட்டா இவங்க ஓட மாட்டாங்க. நீ சும்மா நின்னு ஏதாவது பேசாத, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. கம் ஆன். I did it. சாதிச்சிட்டான்ல. எல்லாரும் தான். நம்ம எல்லாருமே சாதிச்சிருக்கோம் ஒன்னா சேர்ந்து. பல்விந்தர், பணம் எங்க இருக்கு? சொல்ல மாட்டியா? சரி, ஷாலுவை கண்டுபிடிச்ச மாதிரி பணத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அக்கா, பணம் இவங்க கிட்ட தான் இருக்கு. இங்க உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஏய், எல்லாரோட கட்டி அவரு. சீக்கிரம் சீக்கிரம் அவரு. சீக்கிரம் ஆகட்டும், இல்லனா உடம்புல இருந்து அந்த ஷாலு, சீக்கிரம் கேட்டு. அப்புறம் துண்டு துண்டா தூக்கிட்டு போனோம். துப்பாக்கி கீழே போடுறா. சீக்கிரம் கீழே போடுறா. கீழே போடுன்னு சொன்ன, இல்ல கழுத்தை வெட்டிடுவேன். சீக்கிரம் பண்ணு. ஓடிடலாம். எல்லாரும் வெளிய வந்துருங்க. வாங்க. போ போ போ, பின்னாடி போ. என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லட்சுமி, நீ என்ன நினைச்ச? இவன் என்ன உன்னை காப்பாத்திட்ட போறானா? நான் தான் உன்னை காப்பாத்துவேன். என்ன, நான் தான் ஹீரோ. நீ தான் என்ன தேவையில்லாம வில்லன் ஆக்கி வச்சிருக்க. அவனை கொஞ்சம் பாரு. அவன மாதிரி தான் இருக்க. என்ன கொஞ்சம் பணம் இல்ல. உனக்கு கண்ணு தெரியல. அதான் இவன் கூட சேர்ந்து சாவற. இவன் ஒண்ணு உன்னை லவ் பண்ணல. நான் தான் உன்னை லவ் பண்றேன். லட்சுமி, உன் உலகமே வேற. நீ செத்து போனா கூட இவன் கவலையே பட மாட்டான். அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க, அவனுக்கு நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏய் பல்விந்தா, என்னடா உளர்ற? கடைசி முறையா சொல்ற, மறுபடியும் என்ன பத்தியோ லட்சுமி பத்தியோ நீ எதுவும் பேசக்கூடாது. இல்லனா உன்கிட்ட கண்ணு இருக்கிறதே மறந்துடுவேன். என்ன? ஐ மீன் இட் லட்சுமி. இவனை பார்த்தாலே கோவம் வருது. கோபத்துல என்ன வேணாலும் பேசுவியா? என்ன வேணாலும் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். தப்பா ஒண்ணு சொல்லுங்க. நான் ஒண்ணு இவனை பார்த்து பயப்பட மாட்டேன். எனக்கு பயம் இல்ல. இல்ல, நான் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொன்னாலும் அது கரெக்ட். ஆனா நான் என்ன சொன்னாலும் அது தப்பு. ப்ளீஸ் எதுவும் பேசாத. அட, இங்க பாருங்க, உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. முடியாது. முடியாதா? நீ என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவியா? நான் ஒண்ணு வாய்க்கு வந்த மாதிரி உளரல. நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதுதான் இங்க சொல்றேன். உன்னோட மனசு கண்டதெல்லாம் ஃபீல் பண்ணும். சொல்ல போனா நீ பயங்கர மூடி. இப்படி மூடியா இருக்கிறவங்கள என்னைக்கும் நம்பவே கூடாது. நீ தான் வாய்க்கு வந்த மாதிரி உளற. நான் ஒண்ணு எதையும் உளரல, புரியுதா? என்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் நம்பரை வேற பிளாக் பண்ணிட்டேன். ஹலோ, நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். என்ன நீங்க ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம்டா. அட, நான் ஒண்ணு உன்னை பிளாக் பண்ணல. நீ தான் என்ன பிளாக் பண்ணு. நானா? நீதான். இதத்தான் நானும் சொன்னேன். நீ ஒரு மூடி கேரக்டர். உனக்கு பொய் சொல்ல கூட வரல பாரு. நான் ஒண்ணும் பொய்ல நீ சொல்லல. பொய் தான் சொல்ற. ஒண்ணு நீ என்ன பிளாக் பண்ணிருக்க. அப்புறம் என்கிட்ட என்ன சொன்ன? தேவைப்பட்ட முதல்ல உனக்கு போன் பண்ணுமா? எனக்கு தேவைப்பட்ட போது நான் உனக்கு தான் போன் பண்ணேன். ஏன்னா நான் அப்ப உன்னதான் முழுசா நம்பி இருந்தேன். இப்பவும் சொல்றேன், நான் உன்னை பிளாக் பண்ணல. புரியுதா? நீ தான் என்ன பிளாக் பண்ண. நம்பிக்கை இல்லைன்னா நானே உனக்கு காட்டுறேன். நீயே பாரு. இது என்னோட போன். இப்ப டயல் பண்றேன். ஏய், போலீஸ்க்கு போன் பண்றியா? தச்சி பாய் மூடு. ரெண்டு பெரிய மனுஷங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை மாதிரி கத்துறேன். போலீஸ்க்கு இல்ல, லட்சுமிக்கு தான் நான் கால் பண்றேன். பண்ணு கால் பண்ணு. பயப்படாம முதல்ல பண்ணு. இதோ பண்றேன். நான் ஒண்ணும் பயப்படல. இதோ பண்றேன். இப்ப கேளு. ஒரு ரிங்ல கட் ஆகும் பாரு. கட் ஆயிடுச்சுல? திரும்ப பண்ற பாரு. இதோ கேளு. கட் ஆயிடுச்சா? இப்ப நிம்மதியா? மேடம், நீ தான் என்ன பிளாக் பண்ணிருக்க. இதுல தப்பு உன்னோட தான். நானா? நான் தப்பு பண்ணல. இரு, நானும் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இரு, நீயே பாரு. பண்ணு. இத பாரு.
திரும்ப பண்ணவா